السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن. ما شاء الله كان ما لم يشاء لم يكن. لا حول ولا قوة إلا بالله. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد: بسم الله الرحمن الرحيم. والبلد الطيب يخرج نباته بإذن ربي والذي خبث لا يخرج منه إلا نكدا. وقال النبي صلى الله عليه وسلم: خيركم لأهله أو كما قال عليه الصلاة والتسليم. கண்ணியமிக்க வரலாற்று சிறப்புமிக்க நம்முடைய மஸ்ஜித் அப்துல் கஃபூர் இதனுடைய மேன்மைக்குரிய நிர்வாக பெருமக்களே, மிகவும் கண்ணியம் வாய்ந்த உஸ்தாதுமார்களே, வருகைந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, மீண்டும் ஒரு தடவை உங்களுக்கு என்னுடைய சலாமினை தெரிவித்தவனாக வார்த்தைகளை தொடங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், பாக்கியம் நிறைந்த இந்த ரபியுல் அவ்வல் மாதம் மனித புனிதராம் நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அல்லாஹுவினால் தரப்பட்ட ஒரு பாக்கியமான மாதம். சங்கைக்குரியவர்களே, அதனால் அவருடைய நினைவு மஜ்லிஸுகள், புகழ்பாக்கள், மௌலூத் ஷரீஃபினுடைய நிகழ்ச்சிகள், பயான்கள், அவருடைய வாழ்க்கை வரலாறை சொல்லக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் எல்லா இடங்களிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அல்லாஹு தாலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்து அருள்வானாக. கண்ணியமானவர்களே, எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பிற்கே நான் நேரடியாக வந்து விடுகிறேன். குடும்ப ரீதியான வாழ்வு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு உள்ள தொடர்புள்ள குடும்ப ரீதியான ஒரு வாழ்க்கை, அது தொடர்பான சில விஷயங்கள். ஒரு மனிதன் வாழ்க்கையிலே மகத்தான வெற்றியை பெற வேண்டும் என்று சொன்னால், குடும்பம் அவனுக்கு உறுதுணையாக இருந்தால், குடும்பத்திலே அவன் நல்ல நிலையிலே இருந்தால், வாழ்வின் எல்லா நிலைகளிலும் வெற்றி பெறுவதற்கான வழிகள் லேசாகிவிடும். குர்ஆன் சொல்லக்கூடிய உதாரணம்தான் நபிமார்களிலே முதல் ரசூல் சையதுனா நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். உலுல் அஸ்மான 5 நபிமார்களில் ஒருவர் சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம். உலுல் அஸ்மான 5 நபிமார்கள் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலுல் அஸ்மான இந்த 5 நபிமார்களில் ஒருவர் ஹஜரத் சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம். ஆனால் இந்த உலகத்திலே 980 வருஷ காலம் வாழ்ந்தார்கள். 50 வருஷம் கழிச்சாச்சுன்னா ஒரு 900 வருஷம் என்று சொன்னால், அந்த 900 வருடத்திலே அவர்கள் இந்த உலகத்தில் ஏற்படுத்திய மாற்றங்கள், எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்திற்கு அல்லாஹ் அனுப்பினானோ அதில் அவர்கள் பெற்ற வெற்றி என்று சொன்னால், ஒமா ஆமன மஅஹு இல்லா கலீல். அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், மிக குறைவானவர்கள் தான் ஈமான் கொண்டார். ஆனால் நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு காலத்திலே அவர்கள் பெற்ற வெற்றி என்பது சாதாரணமானதல்ல. நூஹ் அலைஹிஸ்ஸலாமை ஈமான் கொண்டவர்கள் கிட்டத்தட்ட 80 பேர், வெறும் 80 பேர். ஆனால் 900 வருடங்கள், 900 வருடங்கள். ஆனால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே 23 ஆண்டு காலங்கள் பெற்ற வெற்றி என்பது சாதாரணமானதல்ல. 23 ஆண்டு காலத்திலே மாத்திரம் வரலாற்று உண்மை கிட்டத்தட்ட 1.25 லட்சத்திற்கு மேல் மனிதர்களை புனிதர்களாக மாற்றி காண்பித்தார். இந்த மகத்தான வெற்றிக்கு இதற்கும் அதற்கும் மத்தியிலே உண்டான இடைவெளிக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் கூட பிரதானமான காரணம் குடும்பம். குடும்பம் என்பது பிரதானமான காரணம். குடும்பம் சீராக இருக்குமானால், குடும்பத்தினுடைய நிலைப்பாடு என்பது சீராக அமைந்திருக்குமானால், அருமையானவர்களே, மகத்தான வெற்றி வாழ்க்கையில் பெறலாம். குடும்பங்கிறது கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்தது தான் குடும்பம். குர்ஆன் ஷரீஃபிலே மாத்திரம் அல்லாஹு தஆலா
குடும்ப சூழல்கள் சம்பந்தமாக, குடும்ப நிலைகள் சம்பந்தமாக குர்ஆனிலே அல்லாஹு தஆலா 20 இடங்களிலே ஃபேமிலி இன்ஸ்டிடியூஷனை பற்றி அல்லாஹு தஆலா 20 இடங்களில் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறார். அதேபோல் உதாரணமாக சூரத் ஆல இம்ரான், சூரத்துல் மாயிதா, சூரத்துல் நிசா, குடும்பங்கள் இது தொடர்பான விஷயங்களை குர்ஆனிலே அல் பைத் என்ற வார்த்தை, வீடு என்ற வார்த்தை 65 இடங்களில் இடம்பெற்றிருக்கிறது. பைத் என்ற வார்த்தை. அதேபோல் அகில், குடும்பம் என்ற வார்த்தை கிட்டத்தட்ட 50 இடங்களில் குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டியிருக்கிறார். குடும்பத்தினுடைய முக்கியத்துவம், வீட்டை சீராக வைத்துக் கொள்வதனுடைய அவசியம், அதை பற்றியெல்லாம் பல்வேறு கோணங்களில் குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. ஒரு மனிதன் சிறந்தவனாக ஆகுவதற்குண்டான உயர்ந்த ஒரு சூழல் குடும்பத்தை கொண்டு மாத்திரம்தான் முடியும். குடும்ப சூழல் சீராக அமையுமானால் வாழ்க்கையிலே அந்த மனிதன் எப்படிப்பட்ட கட்டத்திலும் எந்த நிலையில் இருந்தாலும் அவன் சீராக இருப்பான். மற்ற தொடர்புகள் எல்லாம் சார்ஜ் இருக்கிற வரை வேலை செய்யும், சார்ஜ் குறைஞ்சிருச்சுன்னா வேலை போயிடும். தொடர்புகள் என்பது மற்றவைகளெல்லாம் அதனுடைய சார்ஜ் இருக்கிற வரை, ஒரு ஆளை சந்திச்சோமா சார்ஜ் இருக்கிற வரை வேலை செய்யும், கொஞ்சம் தொடர்பில் இருந்தாமா அது இருக்கிற வரை வேலை செய்யும். ஆனால் குடும்பத்தினுடைய தொடர்புங்கிறது அப்படி இல்லை. குடும்ப சூழல் சீராக இருக்குமானால், பெருமக்கள் உதாரணம் சொல்கிறார்கள். அதற்குண்டான உதாரணத்தை பெருமக்கள் சொல்லும் பொழுது, சில நாடுகளில் எல்லாம் இந்த குளிர் பிரதேசமான நாடுகளாக இருந்தால் வெதர்னுடைய அந்த சூழ்நிலைகளில் -டிகிரிக்கு போயிடும், கீழே இறங்கிரும், கடுமையான குளிர், அது -டிகிரிக்கு போயிடும். ஆனால் அந்த நேரத்திலேயும் கூட ஒரு தாயினுடைய வயிற்றில் குழந்தை உருவாகி இருக்கக்கூடிய அந்த நிலையில் அந்த தாயினுடைய கருவறையிலே எந்த நேரமும் அது மைனஸ் ஆகாது, பிளஸாக தான் இருக்கும். இந்த சூடு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏனென்றால் அது சீராக உருவாகுவதனுடைய அவசியத்திற்காக அல்லாஹு தஆலா அங்கே வெளி சூழல்கள் எப்படிப்பட்ட நிலைகளில் மாற்றம் ஏற்பட்டாலும் சரி, இங்கே சூடு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது மாதிரி ஒரு குடும்பத்தில் மாத்திரம் ஒரு மனிதர் சீரானவராக, பெற்றோர் பிள்ளைகளுக்கு சீரான குழந்தையாக, கணவன் மனைவியினுடைய சூழலிலே சீரான ஒரு நிலையிலே ஒரு மனிதர் இருந்து விட்டார் என்று சொன்னால், வெளியில் 1000 சூழல்கள் வரட்டும், அவர் கலாச்சாரத்தினுடைய கெடுதல்கள் இருக்கக்கூடிய எந்த நாட்டிற்கு வேண்டுமானாலும் செல்லட்டும், எப்படிப்பட்ட சூழல்களில் அவர் ஆகிவிட்டாலும் சரி, இவர் சீராகத்தான் இருப்பார். இவரிடத்தில் எந்த விதமான கெட்ட மாற்றத்தை உண்டாக்குவதற்குண்டான சாத்தியமே இல்லை, சாத்தியமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஒல் பலது தையிபு யஹ்ருஜு நபாத்துஹு பிஇذن ரப்பி. நல்ல பூமி நல்ல விளைச்சலைத்தான் தரும். விரிந்த அர்த்தம் கொண்டது. நல்ல பூமி நல்ல விளைச்சலைத்தான் தரும். நல்ல குடும்பம், சீரான குடும்பம் என்றால் அங்கிருந்து உருவாகக்கூடியவர்கள், அங்கிருந்து வெளிவரக்கூடியவர்கள், அந்த சீரான குடும்பத்திலே அல்லது தங்களுடைய குடும்பத்தை சீராக ஆக்கி கொண்டவர்கள், அவர்களால் விளையக்கூடிய பலன்கள் உன்னதமானதாக பாக்கியமானதாக இருக்கும் என்று அந்த ஆயத்தினுடைய விரிவுரையிலே சொல்வார். அதனால தான் ஹிர்கல் பாதுஷாவிடத்திலே சென்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி குறை சொன்னார்கள். நீண்ட வரலாறு, நேர சுருக்கத்தினால் நான் ரொம்ப விரிவாக சொல்லலை. பீசீனியா மன்னரிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி குறை சொல்லி அவர்களை குற்றம் சாட்டி அவர்களுடைய நிலைகளை பற்றி எல்லாம் சொன்ன பொழுது அவர் கேட்ட பல கேள்விகளிலே ஒன்று, கைஃப நஸபுஹு ஃபீக்கும், உடைய குடும்பம் எப்படின்னு கேட்டான். உடைய குடும்பம் எப்படி? ஃபைன்னஹு து நஸபின், நல்ல குடும்பம்னு சொன்னான். நல்ல குடும்பம், நல்ல குடும்பத்திற்கு சொந்தக்காரர், பண்பாடுள்ள உயர்ந்த தன்மைகளை கொண்ட பாரம்பரியமான சிறந்த குடும்பம்னு சொன்னான். அப்போ அவருடைய வெற்றிக்குண்டான நிலைகளிலே பாதுஷா அவர் சிறந்த குடும்பத்திற்கு சொந்தக்காரர் என்று அதை குறித்தும் கேட்டிருக்கிறார் என்று சொன்னால், சீரான குடும்பம், கண்ணியமான குடும்பம், பண்பாடுகள் உள்ள குடும்பம், இறையச்சத்தினுடைய குடும்பம் என்று இருக்குமானால் அந்த குடும்பத்திலிருந்து வெளிவரக்கூடியவர், அந்த குடும்பத்தினுடைய தொடர்பிலே உள்ளவர் மகத்தான வெற்றியை எங்கே சென்றாலும் பெற்று விடுவார். கல்யாணம் எதுக்குங்க முடிக்கிறாங்க? கல்யாணம் எதுக்கு முடிக்கிறாங்க?
கேள்வி கேட்டு பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலைங்கிறது இல்லை. எது கல்யாணம் முடிக்கிறாங்க, ஒவ்வொரு ஆட்கள்கிட்டையும் ஒரு பதில் இருக்கும். கல்யாணம் முடிக்கிறதுக்கான நோக்கத்தை குர்ஆன் 2ன்னு சொல்லுது. நீயத்து வைக்கலைன்னு நீயத்து வச்சுக்கிறணும், கல்யாணம் முடிச்சிருந்தாலும் சரி. ஏன்னா முகத்தை கழுவுறது கூட ஒரு நீயத்து வேணும்னு சொல்லக்கூடிய மார்க்கம். ஒவ்வொரு காரியத்தையும் செய்வதற்கு ஒரு நீயத்து வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். கல்யாணம் எதுக்கு முடிக்கிறாங்கன்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார் 2 காரணம். ரப்பனா ஹபுலனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَجَعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. ஆயத்தினுடைய சுருக்கம் என்னன்னு சொன்னால், முதலாவது மகிழ்ச்சி. இந்த நிக்காகின் வழியாக குடும்பத்திலே மகிழ்ச்சி இருக்க வேண்டும். 2வது ஒரு இறையச்சமுள்ள சூழல் அந்த குடும்பத்தில் நிலவ வேண்டும். இறையச்சமுள்ள ஒரு நல்ல சூழல் அந்த குடும்பத்தில் உருவாக வேண்டும், இருக்க வேண்டும். நிக்காகினுடைய நோக்கமாக பிரதானமான நோக்கங்களில் குர்ஆன் சொல்லக்கூடிய காரியம் என்று நாம் பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, இன்னைக்கு குடும்பத்தோடு உள்ள நம்முடைய தொடர்பு எப்படி இருக்குது? அதையும் வளர்ந்த நாடுகள் என்றெல்லாம் சொல்லக்கூடிய நாடுகளிலெல்லாம் சுப்ஹானல்லாஹ் சொல்ல வேண்டியதில்லை. குடும்ப சூழல் எப்படி கெட்டு போய் கிடக்கிறது, குடும்பத்தினுடைய நிலைப்பாடுகளிலிருந்து இவர்களுடைய தொடர்பு என்பது எப்படி தூரமாகி கொண்டிருக்கிறது. இல்லை, சுதந்திரமான வாழ்க்கையை அவங்களுக்கு கொடுக்கணும், உருவாகி வரக்கூடியவர்களுக்கு சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை நாம் அவர்களுக்கு செப்பரேட்டாக எல்லாத்தையும் அமைச்சு கொடுக்க வேண்டியது இருக்குது, அவர்களை சுதந்திரமாக விட வேண்டியது இருக்கிறது என்ற காரணத்தினாலே குடும்பத்தினுடைய சூழல்கள் எப்படி போய்கிட்டு இருக்குதுன்னு பார்க்குறோம். ஷெய்குமார்கள் கையை முத்தமிடுறோம், நல்லது தான், தேவையானது தான். என்னைக்காவது நம்ம அம்மா அப்பா கையை முத்தமிட்டுருக்கிறோமா? என்னைக்காவது நம்முடைய பெற்றோருடைய கையை முத்தமிட்டுருக்கிறோமா? அது சாதாரண விஷயம் அல்லவா? அது குடும்பத்தினுடைய நிலையிலே அவர்களுடைய பிரதானமான ஒரு காரியம் அல்லவா? நாம் உருவாகுவதற்கு நம்மை பெற்றவர்கள் அல்லவா? அவர்களுடைய கைகளை முத்தமிட்டிருக்கிறோமா? குடும்பத்தினுடைய சூழலிலே நம்முடைய நிலைப்பாடு என்பது எப்படி இருக்கிறது? யாற்றையெல்லாமோ நல்ல பேர் வாங்கியிருக்கிறோம், யாரிடத்தில் எல்லாமோ நல்ல பேர் வாங்கியிருக்கிறோம், நம்மை பாராட்டுகிறார்கள். நம்முடைய குடும்பத்தினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? ஒரு நாளாவது நம்முடைய மனைவியை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லியிருக்கிறோமா? ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அப்படியா ஹஸரத்து? ஐ லவ் யூன்னு ரசூலுல்லாஹ் மனைவியை பார்த்து சொன்னாங்க. யா ஆயிஷா இன்னி உஹிப்புக்கி, ஆயிஷா நான் உன்னை நேசிக்கிறேன். ஐ லவ் யூன்னு அதுதானுங்க அர்த்தம். சொல்லியிருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா நாயை பார்த்து சொல்லியிருக்கிறோம். நம்ம என்னைக்காவது சொல்லியிருக்கிறோமா? நம்முடைய பெற்றோருடைய கரங்களை முத்தமிட்டிருக்கிறோமா? நம்முடைய மனைவியை பார்த்து நான் உன்னை நேசிக்கிறேன், அவருடைய மேனியில் கை வைத்து, உடலினுடைய அந்த டச் இருக்குது, அதுக்கும் முக்கியமான ஒரு பங்களிப்பு உண்டு. ஆயிஷா இன்னி உஹிப்புக், ஆயிஷா உன்னை நான் பிரியப்படுகிறேன் சொல்லியிருக்கிறோமா? மார்க்கம் நமக்கு சொல்லி தந்தது இதுவெல்லாம். இந்த உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நிலையிலும் வழிகாட்டி என்றால், இந்த உலகத்தில் ஆக சிறந்த குடும்ப தலைவர் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகத்தான வெற்றி பெற்றவர்கள். அதிலே மகத்தான வெற்றி பெற்றவர்கள். இன்னைக்கு போன உடனே இன்னைக்கு ஐ லவ் யூன்னு சொல்லிடாதீங்க, கொஞ்சம் பழக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யணும், பழக்கி வரணும். அருமையானவர்களே, குடும்பத்தினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? குடும்பத்திலே நல்ல பாசம், பிரியம், குடும்பத்தை பற்றிய உறவுகளை பற்றிய செய்தி நம்முடைய மக்களுக்கு தெரியுமா? அல்லிமு அன்சாபக்கும், இது யாருன்னு சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியே நசபை பற்றி சொல்லிக் கொடுங்கள், தகப்பனாரோடு பிறந்தவங்களை பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, தாயோடு பிறந்தவர்களை பற்றி சொல்லிக் கொடுங்கள். நம்ம இது யாருன்னு கேட்குறான், புதுசாக வீட்டுக்கு வந்திருக்கிறார, இது யாருன்னு கேட்குறான். உறவுகள் என்ன? அல்லிமு அன்சாபக்கும், உங்களுடைய மக்களுக்கு, உங்களுடைய குடும்பத்தாருக்கு உறவுகளை பற்றிய அந்த உறவுகளின் பண்பை சொல்லிக் கொடுங்கள். யார் இது, இவங்க நமக்கு என்ன உறவு, இவங்க நம்ம குடும்பத்துக்கு இவங்களோட என்ன தொடர்பு, என்ன உறவு, சொல்லிக் கொடுங்க. எதையெல்லாமோ தெரிஞ்சிருக்கிறாங்க, குடும்பத்தினுடைய உறவுகள், அந்த தொடர்புகள், அதை பற்றி தெரியல, அதை பற்றி தெரியவில்லை. அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. ரவியானவர்களே, பூரணமான அன்பு வேண்டும். அன்பு இருக்க வேண்டும் என்பது மாத்திரமல்ல, அன்பை வெளிப்படுத்தவும் வேண்டும். அன்பு இருக்கணும், மனசில் வச்சிருக்கிறது இல்லை.
நஹனு நஹக்குமு பில் லவாஹிர், வெளிப்படையான நிலைகளை கொண்டுதான், பேச்சுக்களை கொண்டுதான், செயல்பாடுகளை கொண்டுதான் நம்முடைய காரியங்கள் தீர்மானிக்கப்படுகிறது என்றால் நம்முடைய சொல்லால் செயலால் நம்முடைய அன்பை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். ஆனால் இன்னைக்குள்ள நிலை என்ன? எல்லாம் அவங்க போன பிறகு, மனைவி இறந்த பிறகு அல்லது கணவன் போன பிறகு எழுதுகிறார்கள். பக்கம் பக்கமாக எழுதுறாங்க, பக்கம் பக்கமாக அவங்கள பற்றி எழுதுறாங்க. அருமையானவர்களே, அவருடைய வாழ்நாளிலே நம்முடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்பது மாத்திரமல்ல, அது ஒரு சுன்னத்தான ஒரு காரியம். அன்பு வைக்க வேண்டும் என்பது மாத்திரமல்ல, அன்பை வெளிப்படுத்தவும் வேண்டும், அன்பை சொல்லி காட்டவும் வேண்டும். ஒரு சிறந்த குடும்பமாக நம்முடைய குடும்பம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு இறையச்சத்தினுடைய சூழலில் உருவாக வேண்டும். அந்த குடும்பம் மார்க்க அடிப்படையிலே உருவாக வேண்டும். அங்கே அன்பை வெளிப்படுத்தி காட்டக்கூடிய நிலை என்பது இருக்க வேண்டும். சிறந்த குடும்பங்களிலே ஒரு குடும்பம் என்னன்னு சொன்னா பாராட்ட தெரிஞ்சிருக்கணும். சிலர் ஒரு காப்பி போட்டே மனைவியை மாத்திருவாங்க, அதில் என்ன செய்திருவாங்க, சூப்பர்வா, பிரமாதம், சுப்ஹானல்லாஹ், பிரமாதமாக இருக்கவும் செய்யும். சமயங்களில் என்ன செய்யலாம், பொய் சொல்லலான்னு மார்க்கம் சொல்லுது. 3 இடத்துல பொய் சொல்லலாங்க. அந்த பயானு சொல்லுங்க ஹசரத், எங்கே சொல்லணும்னு சொல்லுங்க. சில இடங்களில் பொய் சொல்லலான்னு சொல்கிறாங்க. பொய்ங்கிறது மார்க்கத்தில் எவ்வளவு வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு காரியம், உண்மைங்கிறது எவ்வளவு விரும்பத்தக்க ஒரு காரியம். ஆனால் குடும்பத்திலே சிறந்த சூழல் உருவாக வேண்டும் என்பதற்காக வேண்டி மார்க்கத்தில் பொய் சொல்ல அனுமதிக்கப்பட்ட 3 இடங்களில் ஒன்று போர், பொய் சொல்லலாம். 2 பேருக்கு மத்தியில் இணக்கத்தை உருவாக்குவதற்காக பொய் சொல்லலாம். என்ன மாப்பிள்ளை, நீ அவரோட சண்டை போட்டுட்டு இருக்கிற, அவர் உண்மையில எவ்வளோ பிரியமாக இருக்கார், உன்னை எவ்வளோ புகழ்ந்து பேசுகிறார், திட்டிருப்பார், சொல்லலாம். இணக்கத்தை உண்டாக்குவதற்காக பொய் சொல்லலாம். கணவன் மனைவி இடத்துல, மனைவி கணவன் இடத்துல 2 பேர்ட்டையும் பொய் சொல்லலாம். 2 பேரும் சொல்லலாம் என்பது ஒரு தலைபட்சமான பொய்யெல்லாம் இல்லை. இவங்களும் அவங்கள சொல்லலாம். எதற்காக வேண்டி என்று சொன்னால் குடும்பத்திலே ஒரு சிறந்த சூழலை உருவாக்குவதற்காக. சாதிகுல் அமீன், வாழ்க்கையில் பொய்யுரைக்காத கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்ப சூழல் சீராக இருக்க வேண்டும் என்பதற்காக. அருமையானவர்களே, குடும்பம் சிறந்த குடும்பமாக இருக்கணுமானா தன்னுடைய விருப்பத்தை விட அவர்களின் விருப்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கணவன் மனைவியினுடைய விருப்பத்திற்கு, மனைவி கணவனுடைய விருப்பத்திற்கு, பெற்றோர்கள் பிள்ளையினுடைய விருப்பத்திற்கு, பிள்ளைகள் பெற்றோருடைய விருப்பத்திற்கு. நல்லதாக இருந்தால், நல்லதாக இருக்குமானால் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க தெரிந்திருக்க வேண்டும். இன்னைக்கு என்ன நினைக்கிறோம், குடும்பத்தில் நான் தான் சம்பாதிக்கிறேன், வயதான பெற்றோர்கள் இருக்கிறார்கள், இயலாதவர்கள் இருக்கிறார்கள், பலகீனமானவர்கள் இருக்கிறார்கள், வீட்டில் அவங்க இருக்கிறாங்க, என்னுடைய சம்பாத்தியத்தை கொண்டு காரியம் நடக்குதுன்னு நினைக்கிறோம். அவர்களுக்கெல்லாம் ஒரு அறை கொடுப்பதை போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்கிறார்கள், கேளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆள் வந்தார், நாயகமே என்னுடைய குடும்பத்தை கொண்டு தான், என்னுடைய சம்பாத்தியத்தை கொண்டு தான் குடும்பமே கழியுதுன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய சம்பாத்தியத்தை கொண்டு தான் குடும்பமே கழியுதுன்னாங்க. அப்படியா? வீட்டில் யார் இருக்கிறாங்க? வயதான பெற்றோர்கள் இருக்கிறார்கள், இயலாதவர்கள் இருக்கிறார்கள், சிறு பிள்ளைகள். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உன் சம்பாத்தியத்தை கொண்டு குடும்பம் கழியுதுன்னு நினைக்கிறியா? லஅல்லக துர்ஸகு பிஹிம், அவர்களால் தான் அல்லாஹ் உனக்கே போதுமான ரிசுக்கை தருகிறான்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், எப்படி ஒரு வார்த்தை! அவர்களால் தான் உனக்கே அல்லாஹ் போதுமான அளவிற்கு உண்டான ரிசுக்கை தருகிறான். பணத்தை சம்பாதிக்கணும்னு நினைச்சவங்க பூரா பணத்தை சம்பாதிச்சிடறாங்களா? பொருளாதாரத்தை உண்டாக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் எல்லாம் பொருளாதாரத்தை உண்டாக்கி விடுகிறார்களா? திட்டமிடுகிறார்கள். எல்லா திட்டமும் சரியாகதா? வெற்றி பெறுதா? நீங்கள் வாழ்க்கையிலே பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்கும் ரிசுக்கை பெருக்கிக் கொள்வதற்கும் உண்டான ஒரு வழியை அல்லாஹ் உங்களுக்கு இலகுவாக்கி தந்தான் என்று சொன்னால் அந்த பலகீனர்கள், இன்னமா துன்சரூன வ துர்ஸகூன பிதுஅஃபாயிக்கும், அவர்களால் தான் உங்களுக்கு அல்லாஹ் போதுமான ரிசுக்கை தருகிறான் என்று. எப்படிப்பட்ட ஒரு செய்தி இந்த உலகத்தில்! சாதாரணமான இப்படி ஒரு எண்ணம் நமக்கு வந்துருச்சுன்னு வைங்க, நாம் அவங்களை கண்ணியப்படுத்தாமல் இருப்போமா? அவர்களுக்குள்ள மரியாதை கொடுக்காமல் இருப்போமா? அவரிடத்தில் நாம் நடந்து கொள்ளக்கூடிய அணுகுமுறை எப்படி இருக்கும்? இல்லைன்னு நம்ம ஒரு கொச்ச பாஷையில் சொல்றதா இருந்தால் தெனாவட்டா இருப்போம். எல்லாம் தட்டிட்டாங்க. இல்லை, அவர்களால் தான் உங்களுக்கே ரிசுக்குன்னு சொன்னாங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு நிலை!
அதனாலே ஒருவர் மற்றவருடைய விருப்பத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய தன்மை குடும்பத்தில் வந்துவிட்டால் அந்த குடும்பம் மகிழ்ச்சிகரமான குடும்பமாக இருக்கும். என்னுடைய பெற்றோரின் விருப்பத்தை நான் நிறைவேற்றுவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன். அவர்கள் பிள்ளை நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவே என்ன செய்கிறாங்க, அவங்க சில தியாகங்களை செய்கிறார்கள். நமக்கு உடம்பு சரியில்லை, விழிச்சுக்கிட்டே பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்க ஒழிச்சு உட்கார்ந்துறதுனால என்ன ஆக போகுது, என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, ஒரு துவா செய்துட்டு பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்கன்னு வைங்க. அந்த அன்பிற்கும் அந்த தியாகத்திற்கும் ஈடு உண்டா? இன்னைக்குள்ள நிலை எப்படி இருக்குது? நடந்த ஒரு நிகழ்ச்சி, இங்கிலாந்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை என்னுடைய சகோதரர், என்னுடைய நண்பர் ஒரு ஆள் தன்னுடைய இதில் எழுதி காமிச்சிருக்கிறார். அவர் பேரோடு எழுதியிருக்கிறார். அப்படி சொல்றது பொருத்தம் இல்லைங்கிறது தான், பேர் சொல்லலை. ஒரு முக்கியமான ஒரு பெரிய இன்ஜினியரை சந்திப்பதற்கு நம்முடைய சகோதரர் ஒரு ஆள் அவர்கிட்ட டேட் கேட்குறார். ஏன்னா அவர் பல்வேறு திறமைகளை கொண்டவர். அவரை சந்தித்து சில விஷயங்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நேரம் கேட்குறார். அவர் ரொம்ப பிஸி மேன். யாரை இவர் சந்திக்க நேரம் கேட்கிறாரோ அவர் ரொம்ப பிஸியான ஆள். சரி, பல நேரங்கள் ஒதுக்கி கடைசியில் ஒரு நேரம் உட்கார்ந்து பேசுவதற்காக ஆரம்பித்த பொழுது அந்த இன்ஜினியருடைய முக்கியமான ஒரு செக்ரட்டரி வந்து, சார் ஒரு ஃபோனுன்னு சொல்லி ஆஸ்பத்திரியிலேருந்து ஃபோன் வந்திருக்குன்னு ஃபோனை கொண்டு வந்து கொடுக்குறார். இவர் ஆஸ்பத்திரியில் இருந்துன்னு சொன்னோன்னே இவர் கொஞ்சம் திக்குன்னு ஆயிடுச்சு. அப்போ என்னன்னு கேட்குறாங்க. அப்போ என்னன்னு கேட்டால் அவங்களுடைய தாயார் இறந்துட்டாங்கன்னு சொல்லி ஃபோன் வந்திருக்குது. இவர், சார் நம்ம சந்திப்பேன்னு இன்னொரு நாளைக்கு வச்சுக்கிடுவோம், இதை கேன்சல் பண்ணிடுவோம், இன்னொரு நாள் நம்ம சந்திச்சு பேசுவோம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை. இவர் சொல்கிறார், அதெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை. அவர்களை அடக்குவதற்குண்டான வேலையும் அதற்கான செலவுகளையும் நான் கொடுப்பதாக ஏற்கனவே சொல்லிவிட்டேன், அது நடந்துக்கிட்டு இருக்கும், நம்ம பேசுவோம்னு சொன்னார். பெருமக்களை மிகையாக சொல்லல, அல்லாஹுடைய மஸ்ஜிதில் வச்சு நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். இன்னைக்குள்ள நிலைகள் எப்படி இருக்கிறது, குடும்பத்தினுடைய நிலைகள், குடும்பத்தினுடைய நிலைப்பாடுகள். அவர்களால் நாம் உதவி செய்யப்படுகிறோம், அவர்களால் நாம் வாய்ப்புகள் வழங்கப்படுகிறோம், அவருடைய துஆவால் நம்முடைய வெற்றி இருக்கிறது, அவருடைய துஆவால் நம்முடைய வெற்றி இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு அதையெல்லாம் உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு காலத்தினுடைய சூழல் வந்து கொண்டிருக்கிறது. இந்த துஆவை எல்லாம் பெருசாக நினைக்கிறது இல்லை. ஆனால் அது நல்ல காரியம் அல்ல. சிறந்த குடும்பமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அருமையான பெருமக்களே, நாம் நம்முடைய விருப்பத்தை விட, ஒரு கணவன் தன்னுடைய விருப்பத்தை விட மனைவியுடைய விருப்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த குடும்பம் சிறந்து விளங்கும். நாம் அவங்களுடைய அவங்களுடைய விருப்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தா அவங்க நம்ம விருப்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மாட்டாங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாய்கிட்ட கேட்குறாங்க, ஆயிஷா, நான் என் ரப்பை விரும்புவதற்கு, என் ரப்பை வணங்குவதற்கு எனக்கு கொஞ்சம் நேரம் கூடுதலான நேரம் நீ அனுமதிக்கிறியான்னு கேட்டான். ஏன்னா இது உன்னுடைய இரவு, இது உன்னுடைய இரவு, அதனால் நீ அனுமதித்தால் நான் கொஞ்சம் என் ரப்பை வணங்குவதற்கு நான் நேரம் எடுத்துக்கொள்கிறேன். கூடுதலான நேரம், உரிய நேரத்தை விட. அனுமதியெல்லாம் கேட்கணுமா இன்னைக்கு கேட்பாங்க. ஆனால் அது அவர்களுக்கு உண்டான நேரம். அன்னை ஆயிஷா நாயகி சொன்ன பதில் இருக்கிறதே, உலகத்திலே உள்ளவர்களுக்கெல்லாம் பாடம் சொல்லித்தரக்கூடிய ஒரு பதிலை சொன்னார். யா ரசூல் அல்லாஹ், யா ரசூல் அல்லாஹ், இன்னி உஹிப்பு குர்பக், இன்னி உஹிப்பு குர்பக்க ஓ ஊசிரு ஹவாக்க. நாயகமே, நீங்கள் என் பக்கத்தில் இருக்கிறது தான் நான் விரும்புகிறேன். நீங்கள் என் பக்கத்தில் இருக்கணும், என்னுடன் இருக்க வேண்டும், என் அருகில் இருக்க வேண்டும், அதைத்தான் நான் விரும்புகிறேன். ஆனால் ஓ ஊசிரு ஹவாக்க, அதை விட உங்களுடைய விருப்பத்தை நான் தேர்ந்தெடுக்கிறேன்னு சொன்னார். அதை விட உங்களுடைய விருப்பம் எனக்கு பெரிதல்லவா? உங்களுடைய ஆசையை நிறைவேற்றுவது, உங்களுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்வது அதை விட முக்கியமானதல்லவா? அதனால நான் அதை தேர்ந்தெடுக்கிறேன்னு சொன்னாங்க அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஒரு குடும்பத்தில் மகத்தான் இப்படி போட்டி வரணும். என்னுடைய விருப்பத்தை விட அவர்களின் விருப்பம் முக்கியம், என்னுடைய விருப்பத்தை விட அவர்களை விருப்பம் முக்கியம் என்று ஒருவர் மற்றவரை போட்டி ஓட ஆரம்பிச்சுட்டாங்கன்னு வைங்க, ஒரு குடும்பம் என்ன, ஒரு சமூகமே சிறந்து விடும். சஹாபாக்கள்கிட்ட ஒரு ஆட்டுத்தலை 7 பேருக்கு சுற்றி வந்துச்சு இல்லையா? ஒரு ஆட்டுத்தலை, அந்த தலையை சமைச்சு அவங்க சாப்பிடட்டும், ஏன்னா அவங்க ரொம்ப தேவை உள்ளவனாக இருப்பாங்கன்னு 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பருக்கு கொடுத்து விட்றாரு, 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பருக்கு கொடுத்து விட்றாரு,
3ஆம் நம்பர் அப்படி கொடுத்து 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 6வது நம்பர் 7வது ஆளுக்கு கொடுத்து விடுறாரு. 7வது ஆள் 1வது ஆள் கொடுத்து விட்டார். அவருக்கு தெரியாது 1ல இருந்து இங்கே வந்திருக்குதுன்னு. 1ஆம் நம்பர்ல இருந்து 7ஆம் நம்பருக்கு வந்திருக்குதுன்னு அவருக்கு தெரியாது. அவர் பார்க்கிறார், நம்மை விட அவர் தேவை உள்ளவர், நம்மை விட அவர் தேவை உள்ளவர். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு நிலை, எப்படிப்பட்ட ஒரு உயர்வான இந்த பார்வை இருக்குமானால் அந்த சமூகம் சிறந்ததா இல்லையா? இது மாதிரி குடும்பத்தில் ஒரு நிலை வந்துருச்சுன்னு வைங்க, அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்து விட்டது என்று சொன்னால் நம்முடைய பிரியத்தை வெளிப்படுத்தி அவர்களுடைய விருப்பத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்ற ஒரு நிலைப்பாடு வந்து விடுமானால் சேர்ந்து சாப்பிட்டாங்க சல்லல்லாஹு ஆயிஷா நாயகி. இன்னைக்கு அவங்க எடுத்து வைக்கிறோம், எல்லாத்தையும் முடிச்சுட்டு கழுகி வைக்கணும். சேர்ந்து ஒரு நாள் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தொழுதுகிட்டு இருந்தாங்க. தொழுகை என்ன நீண்ட தொழுகை, சில அதில் எதிர்பார்த்து உட்காந்துருக்காங்க. தொழுகை நீண்டுக்கிட்டே இருக்குது. அதுக்கு பிறகு தொழுது முடிச்ச பிறகு நீண்ட துவா வேற ஒதுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆயிஷா, துவா சுருக்குமா? ரப்பே, எதுவெல்லாம் ஹைரோ அதை முழுவதும் உன்னிடத்தில் கேட்கிறேன், எதுவெல்லாம் ஷர்ரோ அதை விட்டு பாதுகாப்பு தர்றேன்னு சொல்லிட்டு இங்கே வாங்கினாங்க. சேர்ந்து உட்காந்து சாப்பிடுன்னு சொல்றாங்க. அருமையானவர்களே, அதனாலே குடும்பத்திலே ஒருவர் மற்றவருடைய விருப்பத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த தன்மை வந்து விடுமானால் குடும்பம் அவ்வளவு இன்பமானதாக ஆகிவிடும். குடும்பத்தினுடைய சூழல்களில் பெற்றோர் பிள்ளை ஒவ்வொரு ஆட்களுடைய கடமைகளையும் அவங்களுக்குள்ள உரிமைகளையும் சொல்லணும். ரொம்ப நேரம் ஆயிரும். நான் அதனால் அப்படி ஒட்டுமொத்தமாக குடும்பம்னு எடுத்துட்டேன். குடும்பம் என்று சொன்னால் பெற்றோர் பிள்ளைகள், கணவன் மனைவி, அது மாதிரி நம்முடைய மக்கள், உடன் பிறந்தவர்கள், எல்லோரும் குடும்பம். அருமையானவர்களே, இந்த குடும்பத்தினுடைய சூழலிலே ஒருவர் சீராக தன்னை ஆக்கி கொண்டால் நிச்சயமாக அவர் எந்த சூழலில் இருந்தாலும் சரி, எந்த சூழலில் இருந்தாலும் சரி. அதனால தான் அல்லாஹு தாலா கணவன் மனைவி என்று எடுத்துக்கொண்டால் கூட அல்லாஹு தாலா ஒருவர் மற்றவருக்கு ஆடை என்று சொல்கிறான். குர்ஆன் சொல்லக்கூடிய அற்புதமான உதாரணம். நாம் அடிக்கடி திருமண மஜ்லிஸ்களில் அதை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஒருவர் மற்றவருக்கு ஆடை, ஹுன்ன லிபாசுல்லக்கும் ஆன்தும் லிபாசுல்ல, அல்லாஹு தாலா சொல்கிறான். பாலுறவு என்பது வெறுக்கத்தக்கதல்ல, பாலுறவு என்பது வெறுக்கத்தக்கதல்ல, ஆடை போல் அவசியமானது, ஆடை போல் அவசியமானது. மார்க்கத்திலே அதனுடைய அவசியத்தை அல்லாஹ் உணர்த்துவதற்கும் அந்த உதாரணத்தை சொல்கிறான். அதே போல மன வாழ்க்கையில் யார் உயர்ந்தவர்கள்? கணவன் உயர்ந்தவரா, மனைவி உயர்ந்தவர்களா? பட்டிமன்றம்லாம் தேவையில்லை. இவர்கள் அவர்களுக்கு ஆடை, அவர்கள் இவர்களுக்கு ஆடை. ஒரு ஆளுக்கு ஒரு தரப்பா அல்ல சொல்லல. யார் உயர்ந்தவர்கள் தேவையே இல்லை பட்டிமன்றம். குடும்பத்திலே ஒருவர் மற்றவருக்கு சமமான நிலையிலே உள்ளவர்கள் தான். இவங்க வெளியுறவு, அவங்க உள்துறை, அவ்வளோதான் வித்தியாசம். இது வெளியுறவுத்துறை, இவங்க அவங்க உள்துறை. அது சீராக இருக்கணுமானா அவங்க அந்த காரியத்தில் சீராக இருந்தால் தான் வெளியுறவும் சீராக இருக்க முடியும். வெளியுறவு ஒழுங்காக இருக்கணுமானா அந்த உள்துறை கரெக்டாக இருக்கணும் என்றால் தான் இதுவும் சீராக இருக்கும். அருமையானவர்களே, அதனாலே குடும்பத்தை பொறுத்தவரையில் அல்லாஹு தாலா ஒரு அற்புதமான உதாரணத்தை சொல்கிறார். அவுரத்தை மறைக்கிறது. ஆடை என்பது நம்முடைய அவுரத்தை, மறைக்கப்பட வேண்டிய உறுப்புகளை மறைக்கிறது. அது மாதிரி எத்தனை குறைகள் இருந்தாலும் சரி, எத்தனை குறைகள் இருந்தாலும் சரி, நாம் பாராட்ட, நாம் வியக்க சில விசேஷமான தன்மைகள் அவங்கள்ட்ட இருக்கத்தான் செய்யும். அதை வெளிக்கொண்டு வரணுமே தவிர குறைகளை வெளிக்கொண்டு வரக்கூடாது. எவ்வளோ குறைகள் ஒரு ஆள்கிட்ட இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட சில அம்சங்கள் உயர்வாக இருக்கத்தானே செய்யும், ஏதாவது ஒன்று இருக்கத்தானே செய்யும். அதை பாராட்ட வேண்டும். அந்த குறைகளை சொல்லி தெரியக்கூடாது. ஒரு சகோதரர் சாதாரணமாக பழக்கத்தில் கூட சொல்கிறாங்க இல்லையா, குற்றம் பார்க்கின் சொல்கிறாங்க இல்லையாங்க. தமிழ்லாம் மறந்து போச்சா சிறுத்து, ரொம்ப நாளாச்சு. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னு சொல்லுவாங்க. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. ரொம்ப துருவி 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 குற்றத்தை பார்த்துக்கிட்டு இருந்தா சுற்றத்தை பேண முடியாது. நன்றி கெட்ட மசரத், என்னவெல்லாம் நான் செய்தேன். ஒரு சலான் சொல்கிறான்னா, ஓ சலாஞ்சறதுக்கு தான் இந்த வேலையெல்லாம் பார்த்தீங்களோ அப்படி சொல்கிறோம். அல்லாவுக்கான் செய்யல. உறவுகளை பேணியதும் அவர்களுக்குண்டான காரியங்களை செய்ததும் ஒரு சலான் கூட சொல்றதில்லை, நிமிந்து பார்க்க மாட்டேங்கிறான் என்று சொல்லுகிறோம். தேடி திரிவதல்ல. குற்றங்களிலே குற்றங்களை பார்த்தோம் என்று சொன்னால் சுற்றம் என்பது இருக்காது. உறவுகளை
இந்த உறவுகளை பேணுகின்ற காரணத்தினால் ஏற்படக்கூடிய ஆடை என்பது மகத்தானது. அது மாதிரி ஆடை அழகு மனிதனுக்கு. ஒரு ஆடை என்பது மனிதனுடைய அழகு. இவர்கள் அவர்களுக்கு அழகாக, அவர்கள் இவர்களுக்கு அழகாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய தாய்மார்களை பொறுத்தவரையில் வெளியே போகும்போது தான் நல்ல ட்ரெஸ் போடுறாங்க. வீட்டில் எல்லாம் ஒன்றுக்காக தான் ட்ரெஸ்ஸை போட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. மாறனது. வீட்டில் தான் ஆக உயர்ந்த ஆடை போடணும். என்ன சிறுத்து புது பயான சொல்றீங்களே, இப்படிலாம் இல்லையே. வீட்டில் தான் நல்ல ஆடை. வீட்டில் உயர்ந்த ஆடையை, கணவனுக்கு கண்குளிர்ச்சியான ஆடையை, ஆக உயர்ந்த ஆடை எடுத்து கொடுக்கறது வெளியில் போட்டு போகிறதுக்கா? சூழலை மாற்றணும். வீட்டில் இருக்கும் பொழுது கணவன் இருக்கக்கூடிய அந்த நிலையிலே ஆக உயர்ந்த தரமான, அவர்களுக்கு கண்குளிர்ச்சியான அந்த ஆடையை அணுவி. நம்மளும் வீட்டில் இருக்கும் பொழுது என்ன செய்யணும்? அப்படிப்பட்ட ஆடை ரெண்டும் அப்படி இருக்கணும் இல்லையா? இங்கே மாத்திரம் இல்லை, நம்மளும் வீட்டில் இருக்கிற நேரத்தில் அப்படிப்பட்ட நேரத்தில் நம்முடைய ஆடைகள் அழகானதாக இருக்க வேண்டும். அருமையான பெருமக்களே, அது மாதிரி நான் ஆரம்பத்தில் சொன்னது போல பாராட்டக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும். வெற்றி பெற்றுருவார் குடும்பத்தில். பாராட்டக்கூடிய தன்மை மட்டும் இருந்துச்சுன்னு வைங்க, வெற்றி தான். ஸல்லல்லாஹு பாராட்டினாங்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வரலாற்றில் பார்க்கிறோமே, கதிஜா நாயகி பாராட்டினார்களே. கதிஜா நாயகியை சில பேர் ரொம்ப வயசாக ஒரே அந்த கிளவி போட்டு சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னு கேட்கும்போது சொன்னாங்க இல்லையா, சத்தகத்தனி இது கதபனி என்னாஸ், உலகமெல்லாம் என்னை பொய்ப்படுத்திய பொழுது என்னை உண்மைப்படுத்திய பாக்கியவதி அவர்கள்தான். ஓ வாசத்தினி பிமாலிஹா இது ஹர்ரமனி என்னாஸ், பொருளாதாரத்தினுடைய வழிகளை உலகம் எனக்கு தடை செய்து வைத்திருந்த பொழுது தன்னுடைய திரண்ட செல்வத்தால், விசாலமான செல்வத்தால் இந்த தீனுக்காக தன்னை அர்ப்பணித்த சீமாட்டி அவர்கள் என்று கதிஜா நாயகி பாராட்டி ஸல்லல்லாஹு சொன்னாங்களா இல்லையா? பாராட்ட பழக வேண்டும். குறைகளை பார்த்து தெரியும் அவங்கள்ட்ட என்ன விசேஷமான அம்சம் இருக்கு. ஹப்ஸா நாயகியை சொன்னாங்க, இன்னஹா ஸவ்வாமத்துன் வ கவ்வாமத்துன். ஐஷா அதற்கு ஹப்ஸா நாயகி அதிகமாக நோன்பு வைக்கிற பெண்ணு. அவங்கள்ட்ட உள்ள உயர்வான அம்சங்களை, எது உயர்வான அம்சமாக தெரிகிறதோ அதை பாராட்ட தெரிந்தால் இவர் ஜெயிச்சிட்டாருன்னு அர்த்தம். அது அந்த பாராட்டினா அவங்களுக்கு ஒரு தலக்கணம் வந்துடும். அந்த பாராட்ட தெரிந்து விட்டால் குடும்பத்தில் இவர் ஜெயித்து விட்டார் என்ற அர்த்தம். ஸவ்வாமத்துன் வ கவ்வாமத்துன், அவங்க எப்பொழுதுமே நோன்பு வைக்கக்கூடியவர்கள். அது மாதிரி அன்னை ஸைனப் நாயகியை பார்த்து சொன்னார்கள், அத்துவலுக்குன்னையதன், எப்பொழுதுமே பிறருக்கு உபகாரம் செய்யக்கூடிய உயர்ந்த உள்ளம் கொண்ட தர்ம சிந்தனை கொண்ட பெண் என்று பாராட்டினார். மற்றவர்களுக்கு உபகாரம் செய்வதிலே அத்துவலுக்குன்னையதன், பிறருக்கு உபகாரம் செய்வதிலே முன்னோடியானவர்கள் என்று ஆயிஷா நாயகி பாராட்டினாங்களா இல்லையா? நம்ம இருக்கிற ஒரு ஆளை ஒழுங்கா பாராட்டுறதுன்னு அர்த்தம். இந்த தீனிலே மார்க்கத்தில் 2 பங்கை இந்த ஹுமைராவிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் சொன்னார். இந்த தீனிலே மார்க்கத்தினுடைய 2 பங்கை அன்னை ஆயிஷா நாயகியார் இடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு சொல்லலையா? அவருடைய கல்வியை பாராட்டவில்லையா? கற்றுக் கொடுக்கும் தன்மையை உலகத்திற்கு சொல்லி காட்டவில்லையா? மார்க்கத்தை தேடக்கூடிய ஆற்றல், கல்வியை தேடுவதில் அவர்களுக்கு இருந்த ஆற்றல். மா அஷ்கல் அலைனா ஸஹாப ரசூலில்லாஹி ஹதீஸுன் கத்து இல்லா சால்னா ஆயிஷா, எங்களுக்கு சஹாபிகளில் எங்களை யாருக்காவது மார்க்கத்தினுடைய காரியங்களில் ஸல்லல்லாஹு ஹதீஸ் விஷயத்தில் எங்களுக்கு இப்படியா அப்படியா என்று சந்தேகம் ஏற்பட்டால் நாங்கள் ஆயிஷா நாயிட்ட கேட்போம்னு சொல்றாங்க சஹாபாக்கள். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இந்த மார்க்கத்திலே 3/2 பங்கை அன்னை ஆயிஷா நாயர் இடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லவில்லையா? இந்த உம்மத்திற்கு மகா பெரிய தீனுடைய மகத்தான ஒரு போதகராக அன்னை ஆயிஷா நான் அவங்களிடமிருந்து கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அவங்களுடைய விசேஷ தன்மையை ஸல்லல்லாஹு பாராட்டி சொல்லவில்லையா? அருமையானவர்களே, அவங்களிடத்தில் இருக்கக்கூடிய எத்தனை குறைகள் இருக்கலாம், இல்லைன்னு சொல்லல, ஏதாவது குறை இருக்கும், நாம் அதை மட்டும் பார்க்கக்கூடாது. தினந்தோறும் சாப்பாட்டில் உள்ள உயர்வானதை பாராட்டி சொல்லிட்டு ஒரு நாளைக்கு உப்பு கூடுதலாக இருக்குன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. மற்ற நாள் பூரா ஒன்றும் பேசுறது இல்லை, அமைதியாக இருக்கிறது. என்னைக்கு உப்பு கூடவோ அன்னைக்கு மட்டும் இன்னைக்கு உப்பு கூடன்னு அது விடுவாங்களா? மற்ற நாட்களில் சிறப்பாக இருந்துச்சாப்புன்னு சொன்னீங்களா? இன்னைக்கு ரொம்ப கரெக்டு, எல்லாம் சம்சமாக இருக்குது, பொருத்தமாக இருக்குது. ரொம்ப கைக்கு ஒரு மோதிரம் போடணுமா? போடுறோமோ போடலையே சொல்லணும், பாராட்டலாம். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, பாராட்டுங்கள். அப்படி 10 நாள் பாராட்டிட்டு ஒரு நாள் உப்பு கூடுதலாக இருக்குது, இது தூக்கலாக இருக்குது, இது கம்மியாக இருக்குதுன்னு சொன்னால் அவங்களும் பொருந்திக்கிடுவாங்க.
நல்லா இருக்கிற நாள் பூரா வாய் திறக்கிறது கிடையாது. என்னைக்கு உப்பு கூடுதலாக இருக்கோ, இன்னைக்கு உப்பு கூடுதல்னா அன்னைக்கு அவங்க ஏற்றுக்குருவாங்களா அந்த விஷயத்த? அது குறை சொன்னால் மற்ற நாட்களில் பாராட்ட தெரிந்திருக்க வேண்டும். ஏன்னா இது சாதாரணமான உறவு அல்ல. இந்த குடும்ப உறவுங்கிறது சாதாரணமானதல்ல. மார்க்கத்தை பொறுத்தவரையில் அது சாதாரணமானது. சொர்க்கம் வரை தொடரக்கூடிய மகத்தான உறவு, சொர்க்கம் வரை தொடரக்கூடிய மகத்தான உறவு என்ற காரணத்தினாலே அது விஷயத்திலே உள்ள அணுகுமுறைகளை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த உலகத்திலே கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது மாதிரி குடும்பத்துக்கு நேரம் கொடுக்கணும். நண்பர்கள்ட்ட உட்காந்து விடிய விடிய பேசுகிறோம், அங்கங்கெல்லாம் உட்காந்து நேரம் போகிறதே தெரிய மாட்டேங்குது. குடும்பத்துக்கு நேரம் கொடுக்குறோமா? தூங்கிறதுக்கு போகிறோம், சாப்பிட போகிறோம், செல் பார்க்க போகிறோம். நான் எங்கள் ஊரை பற்றி சொல்கிறேன், இங்கே நம்ம நினச்சிக்கிறாதீங்க. தூங்கிறதுக்காண்டி வீட்டுக்கு போகிறோம், சாப்பிட்றதுக்கு போகிறோம், அல்லது வீட்டுக்கு போய் உட்காந்தாச்சு என்ன செல்லை பார்த்துக்கிட்டே உட்காந்துன்னு செய்கிறோம். சில வருஷங்களுக்கு முன்னால் ஹஜ்ஜில் என் கூட ஒரு ஆள் கத்தர் நாட்டிலிருந்து ஒரு குடும்பத்தில் வந்திருந்தாங்க. ஹஜ்ஜினுடைய காரியங்கள்லாம் முடித்த பிறகு, உஸ்தாத் கொஞ்சம் உட்காருங்க. அவங்களுடைய துணைவியார் சொன்னாங்க, என்னுடைய கணவர் ரொம்ப நல்ல மனிதர், ரொம்ப சீதேவி, குடும்பத்தினுடைய எல்லா காரியங்களையும் நல்லபடியாக எல்லா காரியங்களையும் பார்த்துக்கிறாரு. ஆனால் ஒரு 5 நிமிஷம் என் முகத்தை பார்த்து பேச மாட்டேங்கிறாரு. அது உட்காந்து அந்த இங்கே தான் அப்படியே மேலே இருந்து கீழே கீழே இருந்து மேலே உருட்டிக்கிட்டு இருக்கிறாரே தவிர, இங்கிருந்து அங்கே அங்கேருந்து இங்கே தான் கேட்குறதே தவிர பூரா கவனமும் அதில் தான் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள் உஸ்தாத். இது எங்கேயோ கத்தலிருந்து வந்த ஒரு பெண்மணியினுடைய வாக்குமூலம் அல்ல, உலகத்தில் எல்லா பெண்களுடைய வாக்குமூலமும் இது. அவங்கள நேரம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, நேரம் கொடுப்பதை விரும்புகிறார்கள். நேரம் கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. மார்க்கம் சொல்கிறது. சூரத்துல் ஹுஜராத்தில் வரக்கூடிய ஆயத்தை கேட்டு பாருங்க உஸ்தாத்மார்கள்ட்ட. சல்லாசில் வீட்டுக்கு போனாங்கன்னா வீட்டிற்காக வேண்டி கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தில் நீங்கள் தொந்தரவு கொடுக்காதீங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். யார் அப்படி அந்த நேரத்தில் போய் அவர்களை இன்னல்லதீன யுனாதூனக மின் வராயில் ஹுஜராத் அக்ஸருஹும் லா யாக்கிலூன். சல்லாசலம் வீட்டில் இருக்கிற நேரத்தில் அவங்கள போய் வீட்டில் இருந்து அழைத்து தொந்தரவு கொடுக்கக்கூடியவர்களில் பெரும்பாலானவர்கள் முட்டாள்கள்ங்கிறான், அறிவிலிகள். அவர் வலவன்னஹும் ஸபரு ஹத்தா தஹ்ருஜ இலைஹிம். வரட்டும், வீட்டினுடைய வேலைகளை முடிச்சுட்டு சல்லாதில் வந்த பிறகு கேளுங்க. அப்படி வந்த பிறகு அவர்களை நீங்கள் கேட்பது, பயன்படுத்தி கொள்வதுதான் லக்கான கைரன் லஹும், அது நல்லதுங்கிறான். அப்போ வீட்டிற்காக கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தை நீங்கள் துஷ்பிரயோகம் பண்ணாதீங்க, அதில் போய் தலையிடாதீங்க. அந்த நேரத்தை நீங்கள் அவன் கொடுக்க வேண்டும் என்றும் சொல்கிறது. வீட்டிற்காக கொடுக்கப்பட்ட நேரத்தில் அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்னு மார்க்கம் சொல்லுது. ஆயத்து, குர்ஆனுடைய ஆயத்து. புது புது பயானாக இருக்குது அசரத்துன்னு நினைக்கிறோமா? பெருமக்களே, குடும்பம் சீராக இருந்தது என்று சொன்னால் சுபஹான் அல்லாஹ், அந்த குடும்பம் அது சீராக இருந்தால் எந்த நிலையிலும் நாம் வாழ்க்கையில வெற்றி பெற்று விடுவோம். துன்யாவிலும் சொர்க்கம், துன்யாவிலும் சொர்க்கம், மறுமையிலும் சொர்க்கம். மறுமையிலேயும் எத்தனை ஹூரல் இருந்தாலும் அவங்க தான் தலைவர். அங்கேயும் ஆசிரத்து. ஆமாம், அந்த அன்பிற்கு நிகராக ஒன்று சொல்ல முடியாத அளவிற்குண்டான அன்பினுடைய நிலை இருக்கு அருமையானவர்களே. அதனாலே நாம் அவர்களை பிரியம் வைக்க வேண்டும், அன்பை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும், பாராட்ட வேண்டும். அதை போல மார்க்கம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய காரியம் என்னன்னா, அவங்களுக்காக நேரம் கொடுக்கணும், உட்கார்ந்து பேசணும், பரிமாற்றங்களை செய்ய வேண்டும். எத்தனையோ விஷயங்களை மனதிலே வைத்திருப்பார்கள், தெரியாது. உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகியார் அவர்கள் குறிப்பாக தொடக்குள்ள காலகட்டத்திலே, இந்த சம்பவம் நடந்து தொடக்குள்ள காலகட்டத்தில் எழுதுறார். தொடக்காக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகியாரிடத்திலே பாலை கொடுத்து அதை குடிக்க சொல்லி மீதி பாலை தான் குடித்தார்கள். அந்த நேரத்தில் ஒரு விதமான ஒரு ஒதுங்குதல், ஆண்களுக்கே ஒரு விதமான நிலை சில பேருக்கு இருக்கலாம். ஆனால் அந்த நேரத்திலையும் கூட கூடுதலான பிரியமாக இருக்கணும். பாலை கொடுத்து குடிக்க சொன்னாங்க.
சல்லா குடிச்சிட்டு மிச்ச பாலை கொடுத்தாங்கன்னு வைங்க, பரக்கத்துன்றுவோம். பரக்கத்தும் தான் அது, சந்தேகம் இல்லை. ஆனால் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாஹியாரிடத்திலே பாலை கொடுத்து குடிக்க சொல்லி மீதி பாலை தான் குடித்தார்கள். குடித்தார் என்பது மாத்திரமல்ல, அந்த ஹதீஸை சொல்லக்கூடிய நம்முடைய தாய் அன்னை ஆயிஷா அம்மா சொல்கிறார்கள், எந்த இடத்தில் நான் வாய் வைத்து குடித்தேனோ அந்த இடத்துல ஸல்லல்லாஹு தங்களுடைய வாய் வச்சு குடிச்சாங்கன்னு சொன்னாங்க. பொம்பளை அதெல்லாம் கவனிப்பாங்க, பெண்கள் அதெல்லாம் கவனிப்பாங்க. ஆண்களை பொறுத்தவரையில் வீட்டில் நமக்கு மரியாதை இருக்குதான்னு பார்ப்பாங்க, பெண்களை பொறுத்தவரையில் நம்மளை பிரியமாக வச்சுருக்கிறாங்களான்னு பார்ப்பாங்க. வீட்டில் நம்மளை மரியாதையாக நடத்திக்கிறாங்களாங்கிறது ஆண்களுடைய ஒரு நிலை. பெண்களை பொறுத்தவரையில் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறாரா அதை கவனிப்பாங்க. அதனாலே நேரம் ஒதுக்கணும் வீட்டில். இதெல்லாம் ஏதோ ஒரு நடைமுறைக்காக சொல்லப்படக்கூடியதல்ல, குர்ஆனிலே உள்ள செய்தி, சிறந்த குடும்பத்திற்குண்டான ஒரு செய்தி. அது மாதிரி அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்கணும் குடும்ப காரியங்களில். இல்லை பொருளாதாரத்தை உருவாக்குறது நம்ம முடிவு எடுத்துக்கணும், என்ன ஆலோசனை கேடு, முடிவு நீங்கள் எடுங்க, இது பிரச்சனை இல்லை. முடிவு எது ஹைரோ அதை பார்த்து, அம்மா நீ இப்படி சொல்கிற, ஆனால் இது ஹைரானதாக தெரியுது, நான் இன்ஷா அல்லாஹ், அதுக்கு முடிவு நீங்கள் எடுத்துக்கங்க, ஆலோசனை கேளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா கேட்டாங்களா இல்லையா? அன்னை உம்மு ஸலமா ஆகிட்ட ஹுதைபியாவுடைய ஒப்பந்தத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சரி நாம் இந்த நேரத்தில் அப்படியே திரும்பி போயிடுவோம். திரும்பி போக சொல்கிறாங்க. ஹுதைபியா வர வந்துட்டீங்க, உம்ராவை நிறைவேற்றக்கூட திரும்பி போயிருங்க, அடுத்த வருஷம் வாங்க, வந்தாலும் 3 நாள் தான் இருக்கணும், நிறைய நிபந்தனை போடுறாங்க. ஏற்றுக்கிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏற்றுக்கொண்டு திரும்ப செல்வோங்கிறார். சாமிகளால் ஜீரணிக்க முடியாது. இவ்வளோ பக்கத்தில் வந்துட்டோம், சொந்த ஊர், நாம் எதுக்கு வந்திருக்கிறோம்? உம்ரா செய்ய வந்திருக்கிறோம், கஅபா பார்க்க வந்திருக்கிறோம். இவ்வளோ பக்கத்தில் வந்த பிறகு இப்படி திரும்ப சொல்கிறார்களே, எல்லாம் சொன்னாங்க அதில் ஹைர் இருக்கும், ஹைர் இருக்கும். பதற்றத்தினுடைய நிலையை மாற்றி இனிமேல் சமாதான நிலை வந்து விட்டது அல்லவா? அதுக்கு பிறகுதான் உலகத்தில் மிகப்பெரிய மாற்றம் வந்துச்சு. முஸ்லீம்களுக்கும் அவங்களுக்கு மத்தியில் சமாதானம் வந்துருச்சான் என்று சொன்ன பிறகுதான் உலகத்திலேயே அவங்களுடைய பார்வையை திரும்பியது. இந்த வரலாற்றில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்தது திரும்ப போயிட்டு இருக்கும் பொழுது அல்லாஹ் ஆயத்திறக்குனா, நாம் உங்களுக்கு மகத்தான வெற்றியை தந்தோம்னா. வெற்றி அங்கே இது தோல்வி போல இருந்துச்சு, ஆனால் வெற்றியும் சொன்னான். அதனுடைய ரகசியத்தை அறிந்தவன் அல்லாஹ். அன்னை உம்மு ஸலமா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் முகத்தில் கவலை, திரும்ப போவோன்னு சொன்னாங்க, யாரும் திரும்பல, தயாராகல, ஆடு அறுத்து கொடுக்க ரெடி ஆகல, தலைமுடி இறக்க மாட்டேங்கிறாங்க, கவலைப்பட்டாங்க. உம்மு ஸலமா சொன்னாங்க, நாயகமே ஒன்றும் இல்லை, நீங்கள் அறுத்து கொடுத்துட்டு நீங்கள் தலைமுடி இறக்குங்க, எல்லாரும் தானே செய்துடுவாங்கன்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் உம்மு ஸலமா அந்த ஆலோசனை சுப்ஹானல்லாஹ் மகத்தான வெற்றியை தந்தது. எல்லா நேரத்திலையும் நமக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கணுங்கிறது இல்லை. சில நேரங்களில் சாதாரண ஆட்கள் சொல்லக்கூடிய யோசனை இருக்குதே உன்னதமானதாக இருக்கும், சரிதானே, இந்த திங்க் கரெக்டாக இருக்குதுன்னு யோசிப்போம். அன்னை உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொன்ன அந்த யோசனை இருக்கிறதே மகத்தான வெற்றியை தந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தாங்க, எல்லாரும் செய்துட்டாங்க. ஆலோசனை கேட்டு பழகுங்கள். குடும்பத்திலே ஆலோசனை செய்தோன்னு வைங்க, ஏதாவது ஒரு குறையாக இருந்தால் கூட சரி நம்மள்கிட்ட கலந்தாங்க, இப்படி ஆயிடுச்சு, இருக்கத்தானே செய்யும். அதனால் உண்டாகக்கூடியதுங்கிறது சாதாரணமானதல்ல. நீங்கள் அவங்கள மரியாதை செய்து அவங்கள மதித்து ஆலோசனை கேட்டு அந்த காரியத்தை பரிமாற்றங்கள் செய்வது இருக்கிறதே இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொல்லணும். ஹதீஸில் உள்ளது, வேலைகளில் உதவியாக இருங்கள் ரசூல் சொன்னாங்க. அவங்களுடைய ஒர்க்கிலெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், கொஞ்சம் உதவியாக இருங்கன்னு சொன்னாங்க. இவ்வளோ நேரம் பயான் செய்தீங்க சருத்து, இதெல்லாம் நல்ல பயானாக சொன்னீங்க, இப்போ அதையெல்லாம் சொல்கிறீங்க, வேலைகள்லாம் உதவியாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ்மார் வீட்டுக்கு போனால் அங்கே வேலைகளில் உதவியாக இருக்கிறோமா இல்லையா? அங்கெல்லாம் முன்னால் நின்று வேலை செய்கிறோமா இல்லையா? குடும்பத்தில் செய்யணும். குடும்பத்தில் இந்த வேலை உங்களை ஏற்றுக்கிற மாட்டாங்க, நீங்கள் போய் உட்காருங்கன்னு சொல்லிடுவாங்க, நீங்கள் இருங்கன்றுவாங்க. ஆனால் அப்படி வேலைகளிலே உதவி செய்ய சொன்னார்கள் கண்மணி முஹம்மது ரசூல். அப்படின்னு அந்த வேலைக்கு உண்டான முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்குறோம். ஒரு சாப்பாடு ஒரு மேஜைக்கு வருதுன்னா அதுக்கு பின்னால் எவ்வளோ காரியங்கள் இருக்குதுங்கிறது தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும், வேலை செய்தவங்களுக்கு தான் தெரியும், அது எவ்வளவு காரியங்கள் அதற்கு பின்னால் இருக்கிறது என்று. அருமையானவர்களே, அதனாலே வேலைகளில் உதவியாக இருங்க. இன்னும் நிறைய இருக்குது, 10-15 அம்சம் இருக்குது. அதுக்கடுத்து பெண்களுடைய கடமை இருக்குது. 8:15 பயானம் முடிக்கணும், நேரம் வந்துருச்சு. அருமையானவர்களே, அதனாலே
குடும்பம் சீராக இருக்குமானால் குடும்பத்திலேயும் மகிழ்ச்சி தாண்டவமாட, குடும்பத்திலே ஒரு நல்ல ஒழுக்கமுள்ள இறையச்சமுள்ள ஒரு சூழலை உண்டாக்கி அந்த குடும்பத்தை சீராக்கணும்னு வைங்க, உண்மையிலேயே அதற்கு பிறகு எங்கே சென்றாலும் சரி, எந்த சூழ்நிலை ஆனாலும் சரி, நாம் மகிழ்ச்சியாக இருப்போம். அதற்கு அடித்தளம் இங்கே தான் உருவாக வேண்டும், குடும்பத்தில் உருவாக வேண்டும். அப்படி குடும்பத்தில் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியை உருவாக்கி காட்டி நமக்கு முன்னோடியாக இருந்தவர்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மகத்தான ஒரு குடும்பமாக, தலை சிறந்த ஒரு குடும்பமாக, இறையச்சமுள்ள ஒரு குடும்பமாக உருவாக்கி காண்பித்தார். குடும்பத்தில் அந்தந்த நேரத்தில் செய்ய வேண்டிய வேலைகளை பக்குவமாக சொல்லி காண்பித்தார். 7 வயதானால் பிள்ளைகளை தொழுக சொல்லுங்கள். வீட்டில் என்ன செய்யணும்? தாய்மார்களுக்கும் அப்படி கடமை இருக்கிறது. அவங்க தான் வீட்டுடைய பொறுப்பாளிகள். வல் மர்அத்து ராஇயத்துன் அலா அஹ்லி பைத்திஹா. கணவனுடைய குடும்பத்தினுடைய முழு பொறுப்பாளி, மேய்ப்பாளர். ஹதீஸில் வருது மேய்ப்பாளர். மேய்ப்பாளர்னா ஒரு ஆடு மேய்க்கிறவங்க இருக்கிறாங்களே, மேய்ப்பாளர் ஆடு எப்படி மேய்ச்சிட்டு போகிறாருங்கிறத நீங்கள் விவரம் தெரிஞ்சவங்க தெரிஞ்சிருக்கும். நான் ஆடு மேய்க்கிற அந்த ஆட்களோட மந்தையில் மேய்ப்பார். அந்த இரவு நேரத்தில் மேய்க்கிற இடத்துல போய் அவரோட ஒரு தடவை கட்டில் படுத்து கிடந்து பார்த்தேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. அதை நேரடியாக, ஏன்னா ஹதீஸில் மேய்ப்பாளரை பற்றி நிறைய வருது, அது எப்படி இருக்குது. ஒரு 100 ஆட்டை ஒரு ஆள் தான் மேய்ப்பார். ஒரு ஆடு மாட்டிக்கிட்டா கூட சரி ஒரு ஆடு தானே விட்டுட்டு போக மாட்டார். அதை கூடுதலான கவனம் செலுத்தி அதை தூக்கி கொண்டு வருவார் அந்த குட்டியை. குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் மெய்ப்பாளர். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினுடைய பெண்களை சொன்னார்கள், ஒல் மர்அத்து ராஇயத்துன் அலா அஹ்லி பைத்திஹா. கணவனுடைய வீட்டிலே உள்ள பொறுப்பாளிகள், நீங்கள் அதை குறித்து கேட்கப்படுவீர்கள். கணவனுடைய காரியத்திலே நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளில் குறைவு செய்தார், குடும்பத்தினுடைய காரியங்களை சீராக்குவதில் குறை இருந்தால் அதை பற்றி நீங்கள் கேட்கப்படுவீர்கள்னு சொன்னார். உன்னதமான சொர்க்கத்தினுடைய வாழ்வுக்கும் நாம் ஒரு ஆள் ரொம்ப நல்லா இருக்கிறோம், பரிசுத்தமாக இருக்கிறோம், பேணுதலாக இருக்கிறோம், இபாதத்தில் கவனமாக இருக்கிறோம், எல்லாத்தையும் செய்கிறோம், குடும்பம் எப்படி ஆனாலும் பரவாயில்லை, உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய குடும்பத்தின் காரணத்தினால் கூட நீங்கள் நரகத்திற்கு செல்லலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அங்கே சீரா இல்லைன்னு வைங்க, கியாமத்தில் வருவாங்கன்னு குர்ஆன் சொல்லுது. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களை காண்பித்து கொடு, எங்களுடைய காலுக்கு கீழே போட்டு அவங்கள மிதிக்கிறோன்னு சொல்லுவாங்க. உலகத்தில் தட்டி சொல்லி இருந்தால் நாங்கள் நல்லா இருந்திருப்போமே, அங்கேயெல்லாம் எங்களுக்கு செல்லம் கொடுத்து விட்டுட்டு கடைசியில் நாங்கள் இந்த கதியில் ஆகிறதுக்கு அவங்க காரணமாக இருந்துட்டாங்களேன்னு சொல்லி அங்கே நம்மை படிப்பார்கள், திட்டுவார்கள், என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு தயாராகுவார். அதனால குடும்ப சூழலை சீராக ஆக்குவது என்பது பெற்றோர், பிள்ளைகள், கணவன், மனைவி, நம்முடைய சகோதரர்கள், குடும்ப சூழலில் எல்லாத்தையும் சீராக்கும். குடும்ப உறவுகளை பற்றி உண்டான பெயர்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் குடும்பத்தை பற்றி நிறைய செய்திகள் மார்க்கத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு சிறந்த குடும்ப தலைவராக இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டினார்கள் வல்லல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முன்மாதிரி உள்ள சிறந்த குடும்பங்களாக அல்லாஹு தஆலா நம்முடைய குடும்பங்களை ஆக்கி அருள் புரிவானாக. நம்முடைய குடும்பத்தார் எல்லோரோடும் சேர்ந்து சொர்க்கத்திற்கு செல்வார் என்று சில சஹாபிகளை பற்றி வந்திருக்கிறதே, அத்தகைய குடும்பங்களாக அல்லாஹ் நம்முடைய குடும்பங்களை ஆக்கி அருள்வானாக. மார்க்க ரீதியான இறையச்சமுள்ள நல்லொழுக்கமுள்ள முன்மாதிரி உள்ள குடும்பங்களாக அல்லாஹ் நம்முடைய குடும்பங்களை ஆக்கி அருள் புரிவானாக என்று துஆ செய்து கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா ஹபீபினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா வ ஷஃபீஇனா மௌலானா முஹம்மதின் முபாரக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ஜஅல் ஜம்அனா ஹாதா ஜம்அன் மர்ஹூமா وتفرقنا من بعده تفرقا مباركا معصوما. لا تجعل اللهم فينا ولا منا ولا من يتبعنا شقيا ولا مطرودا ولا محروما. اللهم ارزقنا علم التوحيد وعمل الإخلاص وحسن الخاتمة. اللهم ارزقنا علم التوحيد وعمل الإخلاص وحسن الخاتمة. اللهم أعنا على ذكرك وشكرك وحسن عبادتك وتوفيق طاعتك وامتثال أوامرك واجتناب نواهيك يا رب العالمين. اللهم إنا نسألك من خير ما تعلم ونعوذ بك من شر ما تعلم ونستغفرك من كل ما تعلم إنك تعلم ولا نعلم وأنت علام الغيوب. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وأدخلنا الجنة مع الأبرار يا عزيز يا غفار يا رب العالمين.
وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين آمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم.